ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு பெண்ணின் வெற்றிக்கு முன்னாடி ஒரு ஆண் இருக்காரு. அதுதான் அவருடைய கணவர் டாக்டர் வேலுச்சாமி அவர்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அருணோட வளர்ச்சியெல்லாம் பாக்கியில் இங்கே ரியல் ஹீரோன்னு பார்த்தா டாக்டர் ராஜசுந்தரம் தான். நீங்கள் ஒரு டாக்டராகவும் இல்லாமல், நீங்கள் டாக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய மனிதாபிமானம் கொண்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனித நேயம் கொண்ட ஒரு நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே பேசின பேஷன்ஸ் எல்லாம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. அவங்களுடைய அனுபவம் உண்மையிலேயே தைரியமாக நம்ம அந்த பேஷன்ஸையும் பாராட்டணும். ஏன்னா அந்த தைரியம் உங்களுடைய நோய் குணமாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். நம்ம அப்செட் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா உலகத்தில் எத்தனையோ வியாதிகள் இருக்குது. ரொம்ப பயமுறுத்தப்படுற ஒரு வியாதியே இந்த கேன்சர் தான். அதுக்கு நாங்களும் காரணம். சினிமாவில் ஆரம்பித்து கேன்சரா அப்படிங்கிறது, அதை ரொம்ப பெருசு பண்ணி இன்னைக்கு அந்த கேன்சருக்கு நிறையா ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. எனக்கே நிறையா பேருக்கு எப்படி க்யூர் ஆகியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுது. நான் டாக்டர் ராஜசுந்தரத்துக்கிட்ட கேட்டேன், எங்கள் டாக்டர் இந்த கீமோ கொடுக்குறதா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குமில்ல அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் இன்னும் அம்பாசிடர் காலத்துலேயே இருக்கிறீங்க, இப்போ ரொம்ப டெவலப் ஆகி டெஸ்லா லெவலுக்கு வந்துருச்சுங்க கீமோ, முதல் மாதிரி எல்லாம் அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு ஒரு பாமரனுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொல்லி புரிய வச்சார். ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது அங்கே வர்ற பேஷண்ட்ஸ் எந்த அளவுக்கு குணமாகி போகிறாங்க அப்படிங்கிறது அதனுடைய சக்ஸஸ் ரேட்டு. பொதுவாக நான் யோசிப்பேன், ஒரு ஹாஸ்பிட்டல் திறப்பு விழாக்கு போய் இந்த ஹாஸ்பிட்டல் ஓஹோன்னு வளரணும்னு வாழ்த்துனா என்ன தப்பாக போயிடும்னா நிறைய பேஷண்ட்ஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அப்போ என்னென்னா மக்களுக்கு நடுவில் நிறைய நோய் வரணும்னு சொல்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் அப்படி இல்லை, நோய் வருதும் வராததை தடுக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற என்விரான்மெண்டல் சிஸ்டத்தில் எத்தனையோ விதமான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ கரெக்டான ஹாஸ்பிட்டலுக்கு வரையில் அங்கே குணப்படுத்துகிற அந்த சக்ஸஸ் ரேட்டை பொறுத்து தான் ஒரு ஹாஸ்பிட்டல் மேலே நம்ம பெரிய மரியாதை வரும். அது இந்த ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் மேலே வந்திருக்குது. ஏன்னா முதல்ல ஐஸ்வர்யா ஃபெர்டிலிட்டி சென்டர்னு ஆரம்பித்து இன்றைக்கி பெரிய அளவில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆகி இன்றைக்கி ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஐஸ்வர்யா ஃபெர்டிலிட்டி சென்டர் எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னா, முதல் மினரல் வாட்டர் வந்தப்போங்க அதுக்கு பேர் பிஸ்லரி. இன்னைக்கு கூட எங்கள் சினிமாவில் சார் பிஸ்லரி வாங்கிட்டு வரேன் சார், எதுக்கு சார், ஏதாவது தண்ணி கொடுத்து தொண்டை உங்களுக்கு சளி பிடிச்சி போகுது, இந்தாங்க சார் பிஸ்லரி வாட்டர்னா அது பிஸ்லரியாக இருக்காது, அது பிராண்டு வேறையாக இருக்கும். ஆனால் மினரல் வாட்டர்னால அது பிஸ்லரிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது